ஆரோக்கியத்தையும் சுவையும் சேர்க்குற மாதிரி ஒரு மாவு அரைச்சிருக்கேன். எப்பவும் வெள்ளையா இட்லியும் தோசையும் சாப்பிட்டு பழகின நம்மளுக்கு ராகி இட்லி மாவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ராகி யூஸ் பண்ணி இட்லிக்கும் தோசைக்கும் மாவு அரைக்க போகிறேன். அதுக்குண்டான அளவு பார்த்துடலாம். 2 கப் ராகி, 2 கப் இட்லி அரிசி, 3/4 கப் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து 4 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் இட்லி மாவு அரைக்கிறப்போல அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இட்லி தோசைக்கு புளிக்க வைக்கிற அளவுக்கே புளிக்க வச்சு தோசையை ஊற்றினா நல்லா கிறிஸ்பியான தோசை வரும். இந்த தோசைக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே செட் ஆகும். சாம்பார் கூட வச்சு கூட சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கேன். இட்லியும் ஊற்றினா நல்லா வரும். நான் இட்லியும் ஊற்றியிருக்கேன். எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் வேகமாக பேசுங்க அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி. இந்த வீடியோவை பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு நன்றி. நான் போடுற வீடியோஸில் வேறு ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சரி பண்ணிக்கிறேன். இட்லி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.